4 ஃபோல்டிங் ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ் கட் பண்றதுக்கு நம்ம ஜாக்கெட்டோட உயரம் அகலம்லாம் அளந்து 4ஆ மடிச்சு பின் பண்ணி எடுத்துட்டு அளவு சட்டையோட பேக் சைடும் ஒண்ணா இருக்கிற மாதிரி வச்சு ஃப்ரண்ட் சைடு மேல வரணும். வீடியோல காமிச்சபடி நம்ம கட் பண்ண போற துணி மேல போட்டுடணும். கட் பண்ண போற துணியோட பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஈக்குவலா ஒன்னோட ஒன்னு ஒட்டி இருக்கணும். ஒன்னு முன்னாடி பின்னாடி இழுத்து இருக்க கூடாது. பார்த்து பின் பண்ணி போட்டுக்கிடணும். அதுக்கப்புறமா ஷோல்டரும் மேல ஒட்டி வைக்க கூடாது. எவ்வளவு தூரம் ஸ்டிச் பண்ண போறோமோ அந்த அளவு பார்த்து இறக்கி வச்சுக்கிடணும். அது இந்த அளவு நேரா இருக்கணும். சட்டை வந்து சுருக்கு இல்லாம கைய மேல தூக்கி விட்டுறணும். தோள்பட்டை தான் நேரா இருக்கணும் ஷோல்டர் கிட்ட. அதுக்கப்புறம் கழுத்து நுனியும் ஒட்டி இருக்கணும். ஃபோல்டிங்க ஒட்டி இடுப்பு கிட்ட ஃபோல்டிங்க ஒட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த டாட் பிடிச்சனால அது ஃபோல்டிங்க விட்டு நகண்டு தான் இருக்கும். எவ்வளவு தூரம் டாட் பிடிச்சிருக்கோமோ அந்த அளவு நகண்டு இருக்கும். சப்போஸ் டாட் வந்து பிரிஞ்சிருந்தா வேணா உங்களுக்கு அது வந்து ஒட்டி வரும். இந்த பொசிஷன்ல வச்ச பிறகுதான் வரைய ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கழுத்து நுனி வெளியே வரக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது. அதுவும் தப்பாயிரும். இதை தப்பா வச்சாலும் தப்பாயிரும். இப்ப ஷோல்டருக்கு ரைட் சைட்ல குறிக்கிறோம், கழுத்து அகலத்துக்கு லெஃப்ட் சைட்ல குறிக்கிறோம். பின் கழுத்து வந்து அது ஒண்ணு மட்டும் நம்ம பேக் சைடு குறிக்கிறோம். பின்னாடி உள்ள துணி 4ஆ மடிச்சு போட்டிருக்கோம்ல, அதுல பின்னாடி உள்ள துணியில 1/4 இன்ச்சு மேல ஏத்தி குறிக்கிறோம். மற்ற எல்லா அளவும் முன்னாடி குறிக்கிறோம். பின் கழுத்து மட்டும் பின்னாடி குறிக்கணும். அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஆம்கோல் வரையணும். அதுக்கு ஒரு ஃப்ரண்ட்டை எடுத்து விட்டுட்டு இப்ப கரெக்டா ஷோல்டரை நல்லா சுருக்கு இல்லாம இழுத்து வச்சுக்கோங்க. நேர தோள்பட்டை வந்து நேர இருக்கணும். இந்த இடம் அதான் ரொம்ப முக்கியம். கைய மேல தூக்கி விட்டுறணும். கைய நேர வைக்க கூடாது. நமக்கு தோள்பட்டை தான் நேரம் இருக்கணும். ரெடி அளவை மார்க் பண்ணி தையலுக்கு 1/4 இன்ச்சு மேல ஏத்தி குறிச்சிடணும். குறிச்சிட்டு குறுக்கவும் கோடு போட்டு சிசரால கட் பண்ணும் போது அதில் பாயிண்ட் பண்ணி அடையாளப்படுத்திக்கணும். முன்கழுத்து வரைகிறதுக்கு அளவு சட்டையோட எல்லா பக்கத்தையும் எடுத்துட்டு அடியில உள்ள முன்பக்கத்தை மட்டும் நம்ம ஏற்கனவே வச்சபடி மூவ் பண்ணாம அப்படியே அந்த கட் பண்ண போற துணி மேல வச்சு அந்த கழுத்து அந்த அளவு சட்டையில் உள்ள ஷேப் படியே வரைஞ்சிடணும். ரெடி அளவை குறிச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு விட்டு குறிச்சிடணும். இந்த இப்படி கரெக்டா வச்சு நம்ம மார்க் பண்ணாதான் வெட்ட போற துணி அந்த அளவு சட்டையிலோட உள்ளபடி மாறாம வரும். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.